गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्मा तस्मै ஸ்ரீ குருவே நமக. வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் யுவஸ்ரீ விஷ்ணு சித்தன். நம்ம சேனலில் சொல்லுகின்ற ஆன்மீக தகவல்கள், ராசி பலன் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ பஞ்சாங்க குறிப்புகள் குறித்து பார்க்கலாம். பிப்ரவரி மாதம் 27ஆம் தேதி, இன்றைய கிழமை வெள்ளிக்கிழமை, மாசி மாதம் 15ஆம் தேதி. இன்றைய சூரிய உதயம் காலை 6:29 மணிக்கு உதயமாகிறது. இன்றைய திதி அதிகாலை 12:54 மணி வரைக்கும் தசமி திதி, பின்பு இரவு 10:50 மணி வரைக்கும் ஏகாதசி திதி இருக்கிறது. அதற்கு பின்பாக துவாதசி திதி இருக்கிறது. இன்றைய நட்சத்திரம் காலை 11:05 மணி வரைக்கும் திருவாதிரை நட்சத்திரம், அதற்கு பின்பாக புனர்பூச நட்சத்திரம் உள்ளது. இன்றைய தினத்துல காலை 6:28 மணி வரைக்கும் மரண யோகமும், அதற்கு பின்பான நேரத்துல சித்த யோகமும் இருக்கிறது. இன்றைய நல்ல நேரம் காலையில் 9:30 மணியிலிருந்து 10:30 மணி வரை, மாலையில் 6:30 மணியிலிருந்து 7:30 மணி வரை. இன்றைய ராகு காலம் காலையில் 10:30 மணியிலிருந்து 12 மணி வரை, குளிகை நேரம் காலையில் 7:30 மணியிலிருந்து 9 மணி வரை, யமகண்ட நேரம் மதியம் 3 மணியிலிருந்து 4:30 மணி வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரக்காரர்கள் காலை 11:05 மணி வரைக்கும் அனுஷ நட்சத்திரம், அதற்கு பின்பாக கேட்டை நட்சத்திரம் இருக்கின்றது. இனி 12 ராசி பலன்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம். மேஷராசி என்பர்களே, ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து லாபஸ்தானத்துல அமர்வு பெற்றுள்ளார். சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து சகோதரஸ்தானத்துல அமர்வு பெற்றவராக இருக்கிறார். இன்றைய தினத்துல விரும்பிய காரியங்கள்ல வெற்றி வாய்ப்புகளை பெறக்கூடிய தினம். நல்லா விரும்பிய விஷயங்களாகவும் இருக்கும், அது உங்களுக்கு சக்சஸ் ஆகக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கு. இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இருந்தா இன்றைய தினத்துல எடுத்து செய்யலாம். இன்றைய தினம்னு பார்க்கும் பொழுது டாக்குமெண்ட் சம்பந்தமான விஷயங்கள்ல எடுத்து செய்யும் பொழுது லாபகரமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது. உங்களுடைய முயற்சிகள் அதிகமாக இருக்கும். சுய முயற்சிகளை அதிகமாக செய்யக்கூடிய தினம். எந்தவித முயற்சிகள் எடுத்தாலும் புதுசா ட்ரை பண்றீங்க அப்படின்னாலும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் வழியிலிருந்து அதற்கு ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்துல இருக்கு. அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது தைரியமான தினம் இன்றைய தினம். நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள் அதிகமானதாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு பார்க்கும் பொழுது இன்றைய தினத்துல காது சார்ந்த பகுதிகளில் மட்டும் சின்ன சின்ன கவன நிலைகள் அவசியம். காது பகுதிகளில் ஒரு சிலருக்கு தொந்தரவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. மற்றபடி இன்றைய தினத்துல மிகுந்த முன்னேற்றத்தை தரக்கூடிய தினமாக இருக்கு. எடுக்கக்கூடிய காரியங்கள் கைகூடும். நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இருந்தால் தாராளமாக இன்றைய தினத்துல எடுத்து செய்யலாம். கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது விரும்பிய இடமாற்றங்கள் அமையும். இல்லைன்னா இடமாற்றங்கள் வழியில எதிர்பார்த்த லாப நிலைகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்துல அதிகமானதாக இருக்கு. பயண ரீதியிலான விஷயங்கள் வழியிலையும் லாபம் அடையக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்துல அதிகமானதாக இருக்கிறது. இன்றைய தினத்துல உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு பார்க்கும் பொழுது பர்பிள் கலரை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கை அம்மன் வழிபாடு. ரிஷபராசி என்பர்களே, ராசியாதிபதியாகிய சுக்கிர பகவான் ராசியிலிருந்து தொழில் ஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து தனஸ்தானத்துல அமர்வு பெற்றவராக இருக்கிறார். இன்றைய தினத்துல பண வரவுகள் அதிகமானதாக இருக்கும். தொழில்முறை செய்யக்கூடிய நபர்களுக்கு அவங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்கள் வழியிலிருந்து எதிர்பார்த்த வரவினங்கள் இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமா இருக்கு. அதுபோல பதவிகளில் இன்றைய தினத்துல முன்னேற்ற நிலைகள் இருக்கும். அதாவது உங்களுடைய நிர்வாகத்தின் வழியிலிருந்து, நீங்க இருக்கக்கூடிய பதவிகள் வழியிலிருந்து, இந்த மாதிரியான விஷயங்கள் வழியிலிருந்து எல்லாம் இன்றைய தினத்துல நல்ல முன்னேற்றங்கள், லாப நிலைகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம்
அதிகமாக இருக்கு. உங்களுடைய மாமியார் வழியில இருந்தோ தொழில் வழி நபர்கள் வழியில இருந்தோ லாப நிலைகள் இருக்கும். இல்லைன்னா இவங்க வழியில சந்திப்புகள் நிகழ்வதற்கான சூழல்களும் இன்றைய தினத்துல அதிகமானதாக இருக்கிறது. கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு பார்க்கும் பொழுது உங்களுடைய குடும்பத்தார்களுக்கு அதிக ஆதரவுகள் தருவீங்க. தாய் வழி மூத்த உடன்பிறப்புகள் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இன்றைய தினத்துல அதிக ஆதரவுகள் தருவீங்க. இந்த உறவு முறைகள் கிட்ட உங்களுடைய தொழில்முறை சார்ந்த பேச்சுவார்த்தைகளை பேசக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கிறது. ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது கொஞ்சம் முன்கோப நிலைகள் இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்கு. பேசும்போது கொஞ்சம் நிதான நிலைகளை பின்பற்ற வேண்டிய அவசியங்கள் இன்றைய தினத்துல இருக்கு. இந்த விஷயத்துல கொஞ்சம் கவன நிலைகள் முக்கியமானதாக இருக்கிறது. மிருகசீர்ஷ நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது கண் சார்ந்த பகுதிகள், முகப்பகுதிகள், வாய்ப்பகுதிகள் இந்த இடங்கள்ல கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினத்துல இருக்கு. படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கிறீங்கன்னா படிப்புல வேற ஏதாவது இடையூறுகள் இதெல்லாம் வரலாம். படிப்புல ஆர்வ நிலைகளை அதிகப்படுத்த வேண்டிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. இன்றைய தினத்துல உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு பார்க்கும் பொழுது லைட் ப்ளூ கலரை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் காளி தேவி வழிபாடு. மிதுன ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலிருந்து பாக்கியஸ்தானத்துல அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலேயே அமர்வு பெற்றவராக இருக்கிறார். இன்றைய தினத்துல பார்க்கும் பொழுது நீதி சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபாடுகள் இருக்கும். அதாவது இதை இப்படிதான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ண நிலைகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. நீதி சார்ந்த காரியங்கள்ல அதிக ஆர்வ நிலைகள் இன்றைய தினத்துல இருக்கும். ஆன்மீக ரீதியிலான விஷயங்கள்ல மிகுதியான நாட்டங்கள் இருக்கும். புதிதாக ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபடக்கூடிய எண்ணங்கள், முயற்சிகள் இதுவும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே அதிகமானதாக இன்றைய தினத்துல இருக்கின்றது. இன்றைய தினம்னு பார்க்கும் பொழுது தர்மவானாக இருப்பீங்க. ஏதாவது ஒரு விஷயத்திற்காக உதவி செய்யக்கூடிய எண்ண நிலைகள், முயற்சிகள் வரும். இயலாதவர்களுக்கு உதவி செய்யறதா இருக்கலாம், தான தர்மங்கள் செய்யக்கூடிய விஷயங்களாக இருக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு தர்ம ரீதியிலான சிந்தனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. மிருகசீர்ஷ நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது கொஞ்சம் முன்கோப நிலைகள் இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்கு. அதுல கவன நிலைகள் முக்கியமானதாக இன்றைய தினத்துல இருக்கு. ஒரு சிலருக்கு தேவையில்லாத சிந்தனைகள், அதிக ஆசைகள் இதெல்லாம் வரலாம். இதுல கவன நிலைகள் முக்கியமானதாக இருக்கிறது. திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது நீங்க என்ன விதமான முயற்சிகள் செய்தாலும், எந்த ஒரு விஷயங்கள் குறித்த ஈடுபாடுகள் கொண்டு இருந்தாலும் உங்களுடைய அப்பா வழியில இருந்து ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் அதிகமா இருக்கு. உங்களுடைய அப்பா வழியில இருந்து ஒரு சிலருக்கு யாருன்னே தெரியாத அந்நிய நபர்கள் இவங்க வழியில இருந்தெல்லாம் ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் மிகுதியானதாக இருக்கிறது. புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு பார்க்கும் பொழுது வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் குறித்த முயற்சிகள்ல ஈடுபாடுகள் அதிகமானதாக இன்றைய தினத்துல இருக்கும். அதுபோல தெய்வ ரீதியிலான காரியங்கள்ல அதிக நாட்டங்கள் இருக்கக்கூடிய சூழல்களும் இன்றைய தினத்துல இருக்கு. ஆராய்ச்சி துறையில இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு நல்ல முன்னேற்ற நிலைகள் இருக்கும். உயர்கல்வி சார்ந்த துறைகள்ல படிக்க விருப்பம் இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்கு. அதற்காக முயற்சிகள் எடுப்பீங்க. படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கிறீங்கன்னா கொஞ்சம் ஆர்வ நிலைகள் அதிகமான தேவைப்படக்கூடியதாக இன்றைய தினம் இருக்கிறது. உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினத்துல ராமர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் கிருஷ்ணர் வழிபாடு. கடக ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சந்திர பகவான் ராசியிலிருந்து விரயஸ்தானத்துல அமர்வு பெற்றுள்ளார். இன்றைய தினத்துல விரய செலவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. இந்த விரயங்கள் சார்ந்த விஷயங்கள்ல கவன நிலைகள் அவசியம். செலவு செய்யும் பொழுது ஒரு ஏமாற்ற நிலைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளோ வேறு ஏதாவது பிரச்சனைகளோ இடையூறுகளோ இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதனால இதுல கவன நிலைகளோடு செலவு செய்ய வேண்டியது முக்கியமானதாக இன்றைய தினத்துல இருக்கிறது. இன்றைய தினத்துல உங்களுடைய கண் பகுதிகள், பாத பகுதிகள் இந்த பகுதிகளில் கவன நிலைகள் முக்கியமானதாக இருக்கின்றது.
புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது வெளிநாடு சார்ந்த முயற்சிகள் இருக்குது அப்படின்னா, வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்கிறீங்க அப்படின்னா அதுல இடையூறுகளோ அதிகபட்ச செலவினங்களோ இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கு. அதனால கவன நிலைகளோடு பயணம் மேற்கொள்ள வேண்டிய அவசியங்கள் இன்றைய தினத்துல இருக்கு. பூச நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினத்துல கடன்களை திரும்ப செலுத்தக்கூடிய முயற்சிகள் வரலாம். அந்த மாதிரி முயற்சிகள் எடுக்கிறீங்கனாலும் அதுலயும் கவன நிலைகள் அவசியம். அதுலயும் நாம சரியா செயல்பட வேண்டியது மிகவும் முக்கியமானதாக இன்றைய தினத்துல இருக்கிறது. ஆயில்ய நட்சத்திரக்காரங்களுக்கு பார்க்கும் பொழுது ஒரு சிலர் ரகசியமான மறைமுகமான விஷயங்கள் இதிலெல்லாம் ஈடுபடக்கூடிய சூழல்கள் இருக்கு. இதுல பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டிய வாய்ப்புகள் இருக்கு. அதனால கவன நிலைகள் மிகவும் முக்கியமானதாக இன்றைய தினத்துல இருக்கின்றது. இன்றைய தினத்துல உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு பார்க்கும் பொழுது லைட் ப்ளூ கலரை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் காளி தேவி வழிபாடு. சிம்ம ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சூரிய பகவான் ராசியிலிருந்து களத்திரஸ்தானத்துல அமர்வு பெற்றுள்ளார். சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து லாபஸ்தானத்துல அமர்வு பெற்றவராக இருக்கிறார். லாப நிலைகள் அதிகமானதாக இன்றைய தினத்துல இருக்கும். விருப்பப்பட்ட காரியங்கள்ல ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதாவது எதுல விருப்பங்கள் அதிகமா இருக்கும்னா, திருமணம் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம், வெளிநாடு சார்ந்த முயற்சிகளாக இன்றைய தினத்துல இருக்கலாம், அது போல பிசினஸ் சம்பந்தமான விஷயங்களாக இருக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள்ல விருப்பப்படக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்துல அதிகமானதாக இருக்கின்றது. இன்றைய தினத்துல மக நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது வெற்றி வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். எல்லா காரியங்களும் கைகூடும். அதனால நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை தாராளமாக இன்றைய தினத்துல எடுத்து செய்யலாம். சற்று சுயநலமான சிந்தனைகள், என்ன நிலைகள் இதெல்லாம் வரக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்துல இருக்கு. பூர நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது சங்கம் சம்பந்த விஷயங்கள்ல ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும். சங்கம் சார்ந்த விஷயங்கள்ல இருக்கிறீங்க அப்படின்னா அதுல உங்களுக்கு நல்ல முன்னேற்ற நிலைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்துல இருக்கிறது. உத்திர நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினத்துல உங்களுடைய மனைவி வழியிலிருந்து லாப நிலைகள் இருக்கும். நண்பர்கள், பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ், இந்த மாதிரியான பிஸ்னஸ் சம்பந்தமான விஷயங்கள் வழியிலிருந்து இவங்க வழியிலிருந்தெல்லாம் இன்றைய தினத்துல லாபங்கள் இருக்கும். வெளிநாடு சார்ந்த துறைகள்ல இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு நல்ல முன்னேற்ற நிலைகளை தரக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கு. வெளிநாடு சார்ந்த முயற்சிகள் எடுக்கிறீங்கன்னா கைகூடும் இன்றைய தினத்துல. அதனால இன்றைய தினத்துல நீங்க முயற்சிகள் எடுத்து செய்யலாம். விரும்பிய வெளிநாடு பயணங்கள் அமையக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது. இன்றைய தினத்துல உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு பார்க்கும் பொழுது பர்பிள் நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு. கன்னி ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலிருந்து ருணரோக சத்துருஸ்தானத்துல அமர்வு பெற்றவராக இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து தொழில் ஸ்தானத்துல அமர்வு பெற்றவராக இருக்கிறார். தொழில் சார்ந்த விஷயங்கள் குறித்த முயற்சிகள், ஈடுபாடுகள் இதுல உங்களுடைய சிந்தனைகள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. தொழில் சார்ந்த விஷயங்கள் வழியில சிறு சிறு செலவினங்கள் இருக்கும். தொழில் சார்ந்த தேவைகளுக்காக கடன் வாங்க வேண்டிய சூழல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமானதாக இன்றைய தினத்துல இருக்கு. தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு போட்டியாளர்களோ இல்லைன்னா தொழில் வழியில எதிரிகளோ இருக்கலாம். இந்த மாதிரியான நபர்கள் வழியில பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கு. வேலை செய்துட்டு இருந்த நபர்களுக்கெல்லாம் தொழில் செய்யலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் அதிகமா வரும். ஒரு இடத்துல பணிபுரிந்து கொண்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு சுயமாக தொழில் செய்யக்கூடிய எண்ணங்கள், முயற்சிகள் இதெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமானதாக இன்றைய தினத்துல இருக்கிறது. உத்திர நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது உங்களுடைய உடல்நிலை சார்ந்த தொந்தரவுகள்னால தொழில சின்ன சின்ன இடையூறுகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கு. அதனால இதுல கவன நிலைகள் அவசியமானதாக உள்ளது. ஹஸ்த நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது தொழில் சார்ந்த இடங்கள்ல கோப நிலைகள் அதிகமா இருக்கும். தொழில் சார்ந்த விஷயங்கள்ல பெரிய அளவு முயற்சிகள் இருந்தா அதை இன்றைய தினத்துல தவிர்க்கலாம். அதிக ஆசைகள்னால தொழில் ரீதியிலான விஷயங்கள்ல பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இன்றைய தினத்துல இருக்கு.
சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது எந்த மாதிரியான தொழில் முயற்சிகள் இருக்கும் அப்படின்னா, கெமிக்கல், அதாவது ரசாயனம் சார்ந்த தொழில் சார்ந்த விஷயங்கள், இதுல உங்களுடைய ஈடுபாடுகள் அதிகமா இருக்கும். பிளாஸ்டிக் சம்பந்தமான துறையில இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு தொழில் முயற்சிகள்ல நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்துல இருக்கிறது. அது போல அரசியல் சார்ந்த துறைகள்ல ஈடுபாடுகள் இருக்கும். ஒரு சில மருத்துவ துறைகள்லையும் இன்றைய தினத்துல ஈடுபாடுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கிறது. இந்த மாதிரியான துறைகள்ல முயற்சிகள் எடுக்கக்கூடிய சிந்தனைகள் அதிகமானதாக இருக்கும். உங்களுடைய ராசியான நிறம்னு பார்க்கும் பொழுது ராமர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள் வழிபாடு. துலாம் ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சுக்கிர பகவான் ராசியிலிருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து பாக்கியஸ்தானத்துல அமர்வு பெறுவதாக இருக்கிறார். பாக்கியங்கள் நிறைந்திருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது. நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இன்றைய தினத்துல இருக்கும். ஒரு சிலருடைய வீடுகள்ல மழலை செல்வங்கள் எல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இன்றைய தினத்துல இருக்கின்றது. இன்றைய தினம்னு பார்க்கும் பொழுது மதிப்பு மரியாதைகள் உயரக்கூடிய ஒரு உன்னதமான தினம். எந்த விஷயத்துல எந்த துறைகள்ல இருந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட மதிப்பு மரியாதைகள் கிடைக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கும். இறை சார்ந்த விஷயங்கள்ல நாட்டங்கள் அதிகரிக்கக்கூடிய தினம். ஆன்மீக ரீதியிலான விஷயங்கள்ல மிகுதியான நாட்டங்கள் இன்றைய தினத்துல இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது. இன்றைய தினத்துல சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு பார்க்கும் பொழுது ஆன்மீக ரீதியிலான பூஜைகள், ஆன்மீக ரீதியிலான கட்டுமான வேலைகள், பராமரிப்பு வேலைகள் இதெல்லாம் இருக்குது அப்படின்னா இதுல உங்களுடைய ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஒரு சிலர் பூர்வீகத்துல அதாவது அவங்களுடைய குலதெய்வமாக இருக்கலாம், இல்ல சொந்த ஊர்ல இருக்கக்கூடிய கோவிலாக இருக்கலாம், அந்த கோவில்ல இந்த மாதிரியான விஷயங்களை செய்யக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இன்றைய தினத்துல இருக்கிறது. சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு பார்க்கும் பொழுது இன்றைய தினத்துல உங்களுடைய தந்தை கிட்ட பூர்வீகம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளோ, குலதெய்வம் தொடர்பான விஷயங்கள் குறித்த பகிர்வுகளோ இதெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது. விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு பார்க்கும் பொழுது உங்களுடைய தந்தைக்கு ஆதரவுகள் தருவீங்க. ஒரு சில அந்நிய நபர்களுக்கு ஆதரவுகள் தரக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியா இருக்கு. இந்த மாதிரியான நபர்களுக்கு ஆதரவுகள் தருவீங்க. உங்களுடைய தந்தைக்கும் இன்றைய தினத்துல நல்ல முன்னேற்ற நிலைகள் இருக்கும். அவருக்கு சின்ன சின்ன முன்கோப நிலைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுல மட்டும் கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கிறது. உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு பார்க்கும் பொழுது லைட் ப்ளூ கலரை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் காளி தேவி வழிபாடு. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து சுகஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து ஆயுள் ஸ்தானத்துல அமர்வு பெற்றவராக இருக்கிறார். இன்றைய தினத்துல பார்க்கும் பொழுது எல்லா விஷயங்கள்லையும் கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கிறது. உடல்நிலை ரீதியிலான விஷயங்கள்ல குறிப்பிட்ட கவனங்கள் முக்கியமானதாக இன்றைய தினத்துல இருக்கு. ஏமாற்ற நிலைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதிக ஆசைகளால ஏமாற்ற நிலைகள் வரலாம். இதுல கவன நிலைகள் முக்கியமானதாக இன்றைய தினத்துல இருக்கு. இன்சூரன்ஸ் சம்பந்தமான விஷயங்கள், உயிர் சார்ந்த விஷயங்கள் இருக்குது அப்படின்னா இதை இன்றைய தினத்துல நீங்க தாராளமா எடுத்து செய்யலாம். இதற்கான முயற்சிகளை எடுத்து செய்வதற்கு உகந்த தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு பார்க்கும் பொழுது சொத்துகள் சார்ந்த விஷயங்கள், வாகனங்கள் சார்ந்த விஷயங்கள் இதன் வழியில பிரச்சனைகளையோ ஏமாற்ற நிலைகளையோ அடையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. உங்களுடைய வீடு, மனை, வாகனங்கள் சார்ந்த விஷயங்கள் இதன் வழியில இடையூறுகள், பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமா இருக்கு. இந்த விஷயங்கள்ல கவனங்கள் அவசியமானதாக இன்றைய தினம் உள்ளது. அனுஷ நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது டிகிரி படிக்கக்கூடிய மாணவர்கள் இருக்கிறீங்க அப்படின்னா அந்த படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல
பிரச்சனைகள், இடையூறுகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமா இருக்கு. இதுல கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினத்துல இருக்கு. உங்களுடைய அம்மா வழியில இருந்தோ, உறவு முறைகள், அண்டை அயலார்கள் இவங்க வழியில இருந்தோ நீங்க ஏமாற்ற நிலைகளை சந்திக்கலாம். இல்லைன்னா இவங்க வழியில இருந்து அதிகபட்ச செலவினங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்துல இருக்கிறது. கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினத்துல புதிதான முயற்சிகள்ல முடிந்த அளவு தவிர்க்கலாம். எப்போதும் நார்மலாக எந்த விஷயங்கள்ல ஈடுபடுவோமோ அந்த மாதிரியான செயல்பாடுகள்ல மட்டும் ஈடுபட வேண்டியது அவசியமானதாக இன்றைய தினத்துல இருக்கின்றது. பண்ணையெல்லாம் வச்சு நடத்துறீங்க அப்படின்னா அந்த விஷயங்கள்ல கவனங்கள் அவசியம். அந்த உயிரினங்களின் மீது குறிப்பிட்ட கவன நிலைகள் முக்கியமானதாக இன்றைய தினத்துல இருக்கிறது. உங்களுடைய ராசியான நிறம்னு பார்க்கும் பொழுது பர்பிள் நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கை அம்மன் வழிபாடு. தனுசு ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து களத்திரஸ்தானத்துல அமர்வு பெற்றிருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து களத்திரஸ்தானத்திலேயே அமர்வு பெற்றுள்ளார். இன்றைய தினத்துல திருமணம் சார்ந்த விஷயங்கள் குறித்த முயற்சிகள்ல ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும். வரன் பார்க்கக்கூடிய விஷயங்கள்ல வெற்றியடையக்கூடிய வாய்ப்புகளும் மிகுதியாக இருக்கு. அதனால இது மாதிரி முயற்சிகள் இருந்தா தாராளமாக இன்றைய தினத்துல எடுத்து செய்யலாம். பிசினஸ் ரீதியிலான விஷயங்கள்ல கைகூடக்கூடிய சூழல்கள் அதிகமாக இன்றைய தினம் இருக்கு. பிசினஸ் செய்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அதுல ஏதாவது ஒரு புதிய முயற்சிகளையோ புதிய திட்டங்களையோ புகுத்தக்கூடிய எண்ணங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இன்றைய தினத்துல இருக்கின்றது. இன்றைய தினம்னு பார்க்கும் பொழுது வெளிநாடு சார்ந்த முயற்சிகள்ல வெற்றி வாய்ப்புகளை பெறக்கூடிய தினம். நெடுநாட்களாக வெளிநாடு சார்ந்த முயற்சிகளை எடுக்கிறேன், அதுல இடையூறுகள், தொந்தரவுகள் இருக்கு அப்படிங்கிற பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்கள் இன்றைய தினத்துல முயற்சி செய்யலாம். அதெல்லாம் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கிறது. மூல நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினத்துல திருமண சார்ந்த விஷயங்கள், பிசினஸ் ரீதியிலான முயற்சிகள், வெளிநாடு முயற்சிகள் இதெல்லாம் எடுக்கிறீங்கன்னா உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள், மாமனார் வழியில இல்லைன்னா வேலையாட்கள் வழியில இவங்க வழியில இருந்தெல்லாம் இதற்கு ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கு. வரன் பார்க்க முயற்சிகள் செய்யறீங்கன்னா இந்த உறவு முறைகள் வழியில வரன் பாருங்க. இன்றைய தினத்துல உங்களுடைய சகோதர சகோதரிகள் வழியிலேயோ, மாமனார் வழியிலேயோ, இல்லைன்னா வேலையாட்கள் வழியிலையோ இந்த மாதிரியான நபர்கள் வழியில தெரிந்த வரன்கள் அமையக்கூடிய சூழல்கள் அதிகமாக இருக்கு. பூராட நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சிலர் தைரியமாக செயல்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இதுல கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினத்துல இருக்கின்றது. உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது இடமாற்றம் சார்ந்த முயற்சிகள் இருக்கு, வேறு ஏதாவது பயணங்கள் இருக்கு, இல்லைன்னா டாக்குமெண்ட் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் இருக்குது அப்படின்னா இது குறித்து உங்களுடைய மனைவி கிட்டையோ நண்பர்கள் கிட்டையோ பேச்சுவார்த்தைகள் நடத்தக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கிறது. உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினத்துல பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி வழிபாடு. மகர ராசி என்பர்களே, ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலிருந்து சகோதரஸ்தானத்துல அமர்வு பெற்றுள்ளார். சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து ருணரோக சத்துருஸ்தானத்துல அமர்வு பெற்றவராக இருக்கிறார். இன்றைய தினம்னு பார்க்கும் பொழுது குடும்ப செலவுகளை ஏற்க வேண்டிய சூழல்கள் வரலாம். குடும்ப ரீதியில செலவினங்கள் இருக்கும். தாய் வழி மூத்த உடன்பிறப்புகள் இருக்கிறாங்கன்னா அவங்க வழியில செலவுகள் உங்களுக்கு வரலாம். இல்லைன்னா இந்த இரு உறவு முறைகள் வழியில கருத்து மோதல் பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதுல கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது. இன்றைய தினம்னு பார்க்கும் பொழுது உடல்நிலையில கவன நிலைகள் அவசியம். உடல்நிலை சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு வரலாம். கண் பகுதிகளில் கவனங்கள் அவசியம். முக பகுதிகளில் பிரச்சனைகள் வரலாம். வாய் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கிறதுக்கான சூழல்களும் அதிகமா இருக்கு. இந்த மாதிரியான உடல் பகுதிகளில் கவன நிலைகள் முக்கியமானதாக இன்றைய தினத்துல இருக்கின்றது.
இன்றைய தினம்னு வரும் பொழுது உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கு வேலை சம்பந்தமான முயற்சிகள் இருக்குது அப்படின்னா தாராளமாக எடுத்து செய்யலாம். புதுசா வேலை தேடுறீங்க, வேலைக்காக முயற்சிகள் செய்றீங்க அப்படின்னா இன்றைய தினத்துல எடுத்து செய்யுங்க. நல்ல முன்னேற்ற நிலைகள் இருக்கக்கூடிய சூழல்கள் உள்ளது. திருவோண நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினத்துல பேசக்கூடிய விஷயங்கள்ல கவன நிலைகள் அவசியம். பேசும்போது தேவையில்லாத கடின வார்த்தைகள் பயன்படுத்துறதை தவிர்க்கலாம். அது வாக்குவாதத்திலேயோ கருத்து மோதல் விஷயங்கள்லயோ முடிவடையக்கூடிய சூழல்கள் அதிகமாக இருக்கு. ஒரு சிலர் சட்ட ரீதியிலான வழக்கு சார்ந்த பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டிய சூழல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் மிகுதியானதாக இன்றைய தினத்துல இருக்கின்றது. அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினத்துல கடன் வாங்க வேண்டிய தேவைகள் அதிகமாக இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்கு. உணவு சம்பந்தமான விஷயங்கள் வழியில செலவினங்கள் இருக்கும். பள்ளி படிக்கக்கூடிய பிள்ளைகள் இருக்கிறாங்கன்னா அந்த கல்வி செலவை ஏற்க வேண்டிய சூழல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. எதிரிகள் வழியில ஒரு சிலருக்கு இடையூறுகள், பிரச்சனைகள் இதெல்லாம் வரலாம். இதுல கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கிறது. உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினத்துல கரும் ப்ளூ கலரை பயன்படுத்துங்க. டார்க் ப்ளூ கலரை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள் வழிபாடு. கும்பராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலிருந்து தனஸ்தானத்துல அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல அமர்வு பெறுகிறார். இன்றைய தினத்துல பார்க்கும் பொழுது பூர்வீகம் தொடர்பான சிந்தனைகள் அதிகமானதாக இருக்கும். பூர்வீகம் குறித்த முயற்சிகளோ ஈடுபாடுகளோ இருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கு. வீட்டுல குழந்தை பேரு சார்ந்த விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கு. மழலை செல்வதற்காக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய தம்பதியினர்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்துல இருக்கின்றது. இன்றைய தினம்னு பார்க்கும் பொழுது கலைத்துறையில முயற்சிகள் எடுக்கக்கூடிய சிந்தனைகள், ஈடுபாடுகள் இதுல உங்களுடைய மனம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. புதுசா கலைத்துறையில முயற்சிகள் எடுக்கலாம் அப்படிங்கிற ஈடுபாடுகள் முகந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது ஆன்மீக ரீதியிலான விஷயங்கள்ல நாட்ட நிலைகள் அதிகமானதாக இன்றைய தினத்துல இருக்கும். இறை சார்ந்த நம்பிக்கைகள் மிகுந்திருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கிறது. சதய நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது குலதெய்வ வழிபாடை எடுத்து செய்யக்கூடிய எண்ண நிலைகள் இன்றைய தினத்துல இருக்கும். அது மட்டும் இல்லாம உக்கிரமான பெண் தெய்வங்கள் இருக்குது அப்படின்னா அதை வழிபாடு முறைகளாக எடுத்து செய்யக்கூடிய எண்ணங்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இன்றைய தினத்துல அதிகமானதாக இருக்கின்றது. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது மனதளவிலான சிந்தனைகள்னு பார்க்கும்போது அதிகபட்ச ஆசைகள் இதெல்லாம் வரக்கூடிய சூழல்கள் இருக்கு. தேவையில்லாத சிந்தனைகள் வரலாம். அதுல எல்லாம் கவன நிலைகள் முக்கியமானதாக இன்றைய தினத்துல இருக்கின்றது. உங்களுடைய பிள்ளைகள், தந்தை வழி உறவுகள் மற்றும் மனம் விரும்பிய நண்பர்கள் இவங்க எல்லாருக்கும் நீங்க ஆதரவு தரக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்துல இருக்கு. இந்த உறவு முறைகளுக்கு மிகவும் நல்ல பலன்கள், ஒரு மதிப்பு மரியாதைகள் உயரக்கூடிய சூழல்கள் இதெல்லாமே அமையக்கூடிய தினமாக இன்றைய தினம் உள்ளது. உங்களுடைய ராசியான நிறம்னு பார்க்கும் பொழுது கர்நீல நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் ஹனுமன் வழிபாடு. மீன ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து சுகஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து சுகஸ்தானத்திலேயே அமர்வு பெறுவதாக இருக்கிறார். இன்றைய தினத்துல சொத்துகள் சார்ந்த எண்ணங்கள் அதிகமா இருக்கும். புதுசா வீடு வாங்கணும், மனைகள் வாங்கணும், வாகனங்களுடைய சேர்க்கைகள் இருக்கணும் அப்படிங்கிற சிந்தனைகள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இதுல உங்களுடைய ஆசைகள் மிகவும் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரியான மிகவும் அழகான ஒரு வீடு வேணும், இந்த மாதிரியான வாகனங்கள் வாங்கணும் அப்படின்னு ஆசைகள் அதிகமானதாக இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்கு. இதற்காக நீங்க பாடுபடக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்துல இருக்கு. சொத்துக்களை நிலைப்படுத்தக்கூடிய தினமாக இன்றைய தினம்
உங்களுக்கு இருக்கிறது. புரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுடைய அம்மாவிற்கு ஆதரவுகள் தருவீங்க. அது போல உறவு முறைகள், அண்டை அயலார்கள் இவங்கெல்லாம் இருக்கிறாங்கன்னா இவங்களுக்கு நீங்க ஆதரவு தரக்கூடிய சூழல்கள் மிகுதியாக இருக்கிறது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது பண்ணையெல்லாம் வச்சு நடத்தக்கூடிய எண்ணங்கள் ஒரு சிலருக்கு வரலாம். பண்ணைகள் வைத்திருக்கிறீங்கன்னா அதுல சின்ன சின்ன விஷயங்கள் வழியில செலவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இன்றைய தினத்துல இருக்கு. ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு டிகிரி படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கிறீங்கன்னா படிப்பு சார்ந்த விஷயங்கள் வழியில ஈடுபாடுகள் இருக்கும். கொஞ்சம் ஆர்வம் எடுத்து படிக்க வேண்டிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. இன்றைய தினத்துல பார்க்கும் பொழுது நல்ல முன்னேற்ற நிலைகள் இருக்கும். எதிர்பாராத விஷயங்கள் வழியில நன்மைகள் நடக்கக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்றது. எப்போதோ கொடுத்த பொருட்கள் இருக்குது இல்ல பணமா இருக்குது அப்படின்னா அதை திரும்ப பெறக்கூடிய முயற்சிகள் இருக்கக்கான வாய்ப்புகள் இன்றைய தினத்துல அதிகமாக இருக்கிறது. மறைமுகமான ரகசியமான விஷயங்களுக்காக திட்டம் தீட்டக்கூடிய சூழல்களும் மீன ராசிக்காரங்களுக்கு இன்றைய தினத்துல இருக்குது. உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு பார்க்கும் பொழுது பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு. நம்ம சேனல்ல சொல்லுகின்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.